நீங்கள் என்றைக்காயிலும் யோசித்தீர்களா? வாழ்க்கையில் சிலரெல்லாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள், சிலரெல்லாம் தரமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, சிலரெல்லாம் பேர் புகழோடு இருக்காங்க, சில பேர்லாம் மான மரியாதை கௌரவத்தோடு இருக்காங்க, சில பேர்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க, சில பேர்லாம் அப்பா சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மலை மேல் உள்ள பட்டணமா இருக்கிறாங்க. சில பேர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடைக்கப்பட்டிருக்காங்க, தோல்வியில் தோற்று நிந்தையில் வேதனையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏண்டா இங்க உலகத்துல வந்து பிறந்தோம், ஏண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கசந்து போய் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் குறையா சொல்லல, நம்ம கண்ணால பாக்குறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ சிலர் சிறந்த இடத்தில் இருப்பதற்கும் சிலர் பரிதாபமான இடத்தில் இருப்பதற்கும் என்ன காரணம்? என்னைக்காச்சும் அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? என்னைக்காச்சும் உங்க மனசுல அந்த கேள்விகள் வந்திருக்கிறதா? நான் சொல்லட்டுமா ஏன் அவரவர்கள் அந்தந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அவரவர்கள் தங்கள் வாழ்வில் என்னென்ன தீர்மானங்களை அந்தந்த காலகட்டத்தில் எடுத்தார்களோ அந்தந்த தீர்மானங்கள் தான் அவரவர்களை அந்தந்த இடத்தில் வைத்திருக்கிறது. தரமான தீர்மானங்கள் தரமான இடத்திலேயும், கேவலமான தீர்மானங்கள் கேவலமான இடத்திலேயும் வைத்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் சத்திய வார்த்தையின் மூலம் தாவீதை மையப்படுத்தி சில விஷயங்களை நான் உங்களிடத்திலே நான் பேச போகிறேன். தாவீது அவனுடைய சொந்த வாழ்க்கையில் அவன் கடைபிடித்த 5 விஷயங்கள் எப்படி அவனை அற்புதமான இடத்திற்கு அழைத்து கொண்டு சென்றது. நீங்களும் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நான் சொல்கிறேன், அடுத்த 2 வருஷம், அடுத்த 4 வருஷம், அடுத்த 8 வருஷம், அடுத்த 10 வருஷம், அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எழுத போறீங்க. அல்லேலூயா. இன்றைய நாள் உங்களுடைய வருங்காலத்தை வடிவமைக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 8 விஷயத்தை நான் காட்ட போறேன். 18ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே 8 விஷயத்தை நான் காட்ட போறேன். இந்த 8 காரியங்கள் மூலம் அவன் எட்டாத உயரத்திற்கு சென்றதற்கு அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 17ஆம் அதிகாரத்துல அவன் ஒரு 5 வேலையை பார்த்தான். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல அவன் பார்த்த 5 அற்புதமான காரியம் அடுத்து 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 அவனை அற்புதமான இடத்திற்கு அழைத்து கொண்டு சென்றது. அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு காட்ட போறேன் பாருங்க. 8 விஷயத்தை நான் காட்டுறேன், எப்படி அவன் லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அழகான அற்புதமான உயரத்தை அவன் அடைகிறான் என்று சொல்லி. முதலாவது நான் காண்பிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு எழுதி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரெஃபரன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 18:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது 1000 பேருக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டான். வாழ்க்கை பாருங்க எப்படி அவன் கிராஃப் எப்படி ஏறுது பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல சில விஷயத்தை அவன் செஞ்சான். அந்த காரியம் அவனை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க கொண்டு போய் நிறுத்துது? 1000 பேருக்கு அதிபதியா. லைஃப் எப்படி அவன் லிஃப்ட் ஆகுது பாருங்க, மேன்மைப்படுத்துது பாருங்க, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 சாமுவேல் 18:13 தாவீது 1000 பேருக்கு அதிபதியானான். இரண்டாவது ஸ்டெப் 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு ராஜகுமாரத்தி கொடுக்கப்பட்டாள். ஆமென். ஏன் கல்யாணம் ஆனவங்களாம் ஆமென் அல்லேலூயான்றீங்க? நான் சொன்னது கல்யாணமாகாத தாவீதுக்கு ராஜகுமாரத்தி கொடுக்கப்பட்டா. அல்லேலூயா. ஒரு நல்ல ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் என்பது உங்க வாழ்க்கையே முடிவு செய்யக்கூடியது. அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு கிடைச்சது பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு ராஜகுமாரத்தி. நிறைய பேர் சொல்றாங்க, அந்த 5 பாயிண்ட சொல்லுங்க, ஃபாலோ பண்றோம், எங்களுக்கும் ஒரு ராஜகுமாரத்தி கிடைக்கிறாளான்னு பாப்போம்னு. கல்யாணமானவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் திருமணம் செய்து கொண்ட ஆண்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மனைவிதான் உங்களுக்கு ராஜகுமாரத்திகள். திருமணமான பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் திருமணம் முடித்த உங்கள் கணவர் தான் உங்களுக்கு ராஜகுமாரர்கள். அல்லேலூயா.
மனைவி மூதேவியா இருந்தாலும் அவளை ஸ்ரீதேவியாய் மாற்றக்கூடிய சத்தியங்கள் வேதத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நிறைய பேர் அதையும் மாத்திடுறாங்க. மனைவி மாத்துறாங்க, புருஷனை மாத்துறாங்க. அந்த மாத்திர வேலைலாம் வைக்கவே வேண்டியதில்லை. என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? மூதேவியும் ஸ்ரீதேவியா மாத்திரலாம். அதற்கான சத்தியத்தை தான் போதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் சொல்றேன், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் அற்புதமான வாழ்க்கை துணையை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். மூன்றாவது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதினுடைய பேர் மிகவும் கனம் பெற்றது. நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். இந்த உலகத்துல, இந்த ஊர்ல பரீட்சை கூட இப்படி எழுத மாட்டாங்களே, குனிஞ்சு குனிஞ்சு அப்படி சந்தோஷம் தான். எழுதுங்க 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 எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் பெயரை பாதிக்கிற இந்த சமூகத்தில் உங்கள் பேர் கனம் பெற்றிருக்கணும். உங்க பேர் தான் உங்க ஐடென்டிட்டி, உங்க அடையாளம். உங்கள் பேர் பிரஸ்தாபப்பட்டிருக்க வேண்டுமே, ஆனால் சில வேலைகள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை தாவீது பார்த்தான். மூன்றாவது, அவனுடைய பேர் சமஸ்த தேசங்களிலும் புகழ் பெற்றது. அவன் மிகவும் கனம் பெற்ற ஒரு பேர் பிரஸ்தாபம் அவனுக்கு கிடைத்தது. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையா அவனுடைய ஆனர் பாருங்க, அவன் லைஃப், அவனுடைய கிராஃப் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையா மேல போயிட்டே இருக்கு பாருங்க. நான்காவது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு நண்பன் கிடைத்தான் என்று சொல்லாமல் தன் உயிரை சிநேகிக்கிறது போல அவனை சிநேகிக்கிற ஒரு நண்பன் அவனுக்கு கிடைத்தானாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? நண்பர்கள் நமக்கு இருக்காங்கன்றதே ஒரு ஆசீர்வாதம் தான். நட்புகளை நான் நேசிக்கிறேன், ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க உயிரை மாதிரி நம்மளை நேசிக்கிற நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா நான் சொல்லட்டுமா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா உங்க லைஃப்ல அது. ஆனா கொஞ்சம் உங்க நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப செல்ஃபிஷா இருக்குங்க. ஆனால் சுயநலம் இல்லாத ஒரு நட்பு. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் என்றைக்கும் தன்னை தான் பார்த்துப்பான், அதுக்கப்புறமா தான் எல்லாரையும் பார்த்துப்பான். ஆனா இங்க யோனத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் உயிரை, எந்த ஒரு மனுஷனும் தன்னை பார்த்துப்பானா தன் உயிரை தான் பார்த்துப்பான், அதுக்கப்புறமா தான் எல்லாரையும் பார்ப்பான். அதுக்கப்புறமா தான் தன் மனைவியை பார்ப்பான், தன் கணவனை பார்ப்பான், பிள்ளைங்களை பார்ப்பான், வீட்டை பார்ப்பான், மற்ற எல்லாத்தையும் அவன் பார்ப்பான். முதல்ல தன்னை தான் பார்த்துப்பான், அப்படின்னா தன் உயிரை பார்த்துப்பான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த உயிரை பார்த்து கொள்வது போல இவன் தன் நண்பனை பார்த்து கொள்கிறான். இப்படிப்பட்ட நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் நீங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க, அது ஒரு பெரிய மேன்மைங்க உங்க வாழ்க்கையில. இவனுக்கு நட்பு கிடைத்தது பாருங்கள், சாதாரணமான நட்பல்ல, தன் உயிரை போலவே நேசிக்கக்கூடிய சிநேகித நட்பு. ஐந்தாவது, அவன் அடைந்த ஒரு ஆசீர்வாத நிலை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த சத்துரு தாவீதை சிறைத்து அவனை சரிந்து போகும்படி அவனை கொலை செய்து அவன் பெயரை கெடுத்து அவனை பாதிக்க விரும்பினானோ, அதே சவுல் தாவீதை வாழ்த்துறான். எப்படி வாழ்த்துறான் பாத்தீங்களா? சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, எப்பா சத்துருக்களும் உங்களுக்கு சரணாகதியாவது என்பது மேலான ஆசீர்வாதம். நீங்க 4 செவருக்குள்ள வாழ்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் யாரும் உங்களை பகைக்கவும் மாட்டாங்க, யாரும் பெருசா உங்களை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனா வளர 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 விலை கொடுத்து வாங்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகைஞ்சர்கள், சத்துருக்கள், எதிரிகள் தானா பெருகுவாங்க. உங்க உடைய பார்த்து 4 பேர் பொறாமைப்படுவாங்க, உங்க பேரை பார்த்து, உங்க புகழை பார்த்து, உங்க அந்தஸ்தை பார்த்து கழுவி ஊத்துறதுக்குன்னே பல பேர் எழும்புவாங்க.
அத்தனை பேர் மத்தியிலேயும் அத்தனை சத்துருக்களும் உங்களை வாழ்த்துவார்கள் என்று சொன்னால் நீங்க ரொம்ப பெரிய கிரேட்டுங்க. இவனை சாகடிக்க வேண்டும் என்று விரும்பிய சவுல் சொல்லுகிறான் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் வாயிலிருந்து வருது? நம்ம அப்பா வாயிலிருந்து வருது பெரிய விஷயம் இல்ல, அம்மா வாயிலிருந்து வருது பெரிய விஷயம். நமக்கு பிடிச்ச 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்மளை பார்த்து காட் பிளஸ் யூ, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு விரும்பக்கூடிய மனிதனுடைய வாயிலிருந்து வாழ்த்துக்கள் வருகிறது என்று சொன்னால் மேன்மையான ஆசீர்வாதம். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். எவ்வளவு பெரிய வாக்கு, எவ்வளவு பெரிய வாழ்த்து. நான் சொல்லட்டுமா, வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய அற்புதமான வளர்ச்சியினுடைய ஆதாரம் சத்துருக்களும் நமக்கு ஃபேவர் ஆகணும். ஒரு ஆமீன் அல்லேலூயா வர மாட்டேங்குது. அல்லேலூயா. தாவீது அடைந்த ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். 6வது அவன் அடைந்ததான வளர்ச்சியின் உயர்வு மேன்மை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 6வது தாவீது அடைந்த வளர்ச்சியின் உயர்வின் மேன்மை என்ன? ஒரு காலகட்டம் வருகிறது, கொள்ளையர்கள் அவனிடத்தில் இருந்ததை எல்லாம் பறித்து கொண்டு சென்று விட்டார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் மேல ஒரு கண்ணா 2 கண்ணா, நாய் கண்ணு இருந்து நரி கண்ணு வரைக்கும் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்ப ஏமாறுவ சுருட்டிட்டு போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. 1000 பேர் சுருட்டினாலும் மொத்தத்தையும் எடுக்கிறான் பாருங்க, இவன் மொத்தத்தையும் எடுக்கிறான் பாத்தீங்களா? அதுதான் பெரிய மேலான ஆசீர்வாதம். வாழ்க்கையில் ஒன்றை நீங்கள் பெறுவது ஆசீர்வாதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதைவிட மேலான ஆசீர்வாதம் இருப்பதை தக்க வைப்பது, இருப்பதை இழக்காமல் வைத்துக் கொள்வது, இழந்தாலும் மீண்டும் மீட்டுக் கொள்வது மேலான ஆசீர்வாதம். தாவீதுக்கு இதுதான் நடக்குது. இழந்த மனைவியை, இழந்த பிள்ளைகளை, இழந்த வீடுகளை, இழந்த எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்த இளமைகளையும், இழந்த வாய்ப்புகளையும், இழந்த தருணங்களையும், இழந்த சந்தர்ப்பங்களையும், இழந்த உயர்வுகளையும் மீட்டெடுத்து மீண்டும் பெற்றுக்கொள்வீர்களே, ஆனால் மகா பெரிய ஆசீர்வாதம் அது. வாக்கியம் சொல்லுகிறது, சத்துருக்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். உத்தம ஆசீர்வாதம். 7வது வளர்ச்சி. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது மாத்திரம் வளரவில்லையாம், தாவீதும் அவன் குடும்பமும் சேர்ந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்களாம். ஒரு தனி மனிதன் மாத்திரம் வளருகிறான் என்றால் அது தரமான வளர்ச்சி அல்ல. அந்த தனி மனிதன் தன் மனைவியையும் கணவனும் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தன் குடும்பமும் சேர்ந்து வளர்வதுதான் தரமான ஒரு வளர்ச்சி. இங்கே தாவீதை பாருங்கள், தாவீதின் குடும்பம் வர 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 ஸ்ட்ராங் ஆயிட்டு, பெட்டர் ஆயிட்டு, மேன்மை அடைந்து சென்றது. இப்ப நான் சொல்றேன், நான் மட்டும் வளர்றதில்லை, என் குடும்பமும் வளர்றது. நான் மட்டும் நல்லா இருப்பதில்லை, என் ஃபேமிலியும் நல்லா இருக்கிறது தான் நான் சொல்லுகிறேன் பாக்கியமான ஒரு வளர்ச்சி. கடைசியாக 8வது அவன் அடைந்த உயர்ந்த நிலை என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. த்ரோனுக்கு வந்துட்டான், சிங்காசனத்துக்கு வந்துட்டான், அசைக்க முடியாத ஒரு உறுதியான ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8 வசனங்களையும் 8 தலைப்புகளையும் எழுதி கொள்ளுங்க. இது உங்கள் வாழ்வில் அப்படியே பலிப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களோடு பேசுவேன். ஆண்டவருடைய வாயாயிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்க மேல நாம் பேசுவோம். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள், 5 ஆண்டுகளுக்குள், 8, 10, 15 ஆண்டுகளுக்குள் நீங்கள் நிச்சயமா இந்த உயரத்தை அடைந்தே ஆக வேண்டும். அடைந்தால்
உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை அதிசயமாய் அற்புதமாய் பார்ப்பார்கள்.